எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கருகிய தீச்சட்டியில் செய்த முகம், இப்படிப்பட்ட முகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இவர் தான் மாறன். மாறன்னு சொன்ன உடனே கலாநிதி மாறன், கருணாநிதி மாறன், அப்படி அந்த மாறன் ஃபேமிலிக்கிட்ட நம்ம போக வேண்டாம். நம்ம தமிழ் டாக்கிஸ் மாறன். நேராக இவர் சட்டைக்கிட்ட போயிடலாம். யூஸ்வலி நேராக கண்ணுக்கிட்ட போயிடலாம், வாய்க்கிட்ட போயிடலாம், மூக்குக்கிட்ட போயிடலாம், வயிற்றுக்கிட்ட கூட போயிடலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் முதல் தடவை சட்டைக்கிட்ட போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, ஒன் டைப் ஆஃப் டைமில் நீ நல்லா டான்ஸ் ஆடினா நீ டான்ஸுக்கு ஃபேமஸ் ஆகிடலாம், நல்லா பாடினா பாட்டுக்கு ஃபேமஸ் ஆகிடலாம், நல்லா ஆங்கரிங் பண்ணால் ஆங்கரிங்க்கு ஃபேமஸ் ஆகிடலாம், உன் ஸ்கில் பேஸ்டில் நீ ஃபேமஸ் ஆகிடலாம். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரே சட்டை நீ 10 நாள் போடா, அதுக்கப்புறம் அந்த சட்டைக்காக தான் அப்படிப்பட்டவர் தான் நம்ம தமிழ் டாக்கிஸ் மாறன். இவர் மூவி ரிவ்யூஸ்ன்னு ரிவ்யூ போடுவார். ஃபஸ்ட்டு ரிவ்யூலேருந்து இப்போ அவங்க போட்ட 395 ரிவ்யூஸ்லேயும் அவர் போட்ட ட்ரெஸ்ஸு இந்த ப்ளூ சட்டை தான். இவர் அந்த ப்ளூ சட்டையிலேயே செம்ம ஃபேமஸ். அவர் ட்ரேடு மார்க்கே வச்சுட்டார். இவரோட வாய் இருக்குல்ல, சாதாரண வாயில். ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், இவர் வாயிலேருந்து வர்றது ஒரு பொறுக்கியும் ஒரு புறம்போக்கு, ஒரு பொறுக்கியும் ஒரு புறம்போக்கு, ஒரு பொறுக்கியும் ஒரு புறம்போக்கு. ஒரு படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இவர் ரிவ்யூ மட்டும் பார்த்துருங்க. அந்த ரிவ்யூ பார்த்தா அந்த படம் ஃப்ரீயாக டிவியில் போட்டாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தோணாது. அப்படிப்பட்ட ரிவ்யூ. எப்படியோ பண்ணி ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார். இருக்கவே இருக்குங்க. நம்ம ஸ்மைல் சேட்டை, மெட்ராஸ் சென்ட்ரல் விடுவாங்களா? சாதாரண ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ இருந்தாவே விட மாட்டாங்க. இவர் ஃபேமஸ் வேறு ஆகிட்டார், இவர் விடுவாங்களா? இவரை வச்சு கூட வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கலான்னு பிளான் போட்டு காசும் சம்பாரித்து வீடியோ அப்லோட் பண்ணி வியூஸ் அள்ளி சப்ஸ்கிரைபர் கேட்டு எல்லாம் பண்ணி மெட்ராஸ் சென்ட்ரல் இது இல்லாமல் இது ஒரு படி மேலே போயிட்டு பரிதாபங்கள்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டாச்சு அவர் மேலே. இவரோட ரிவ்யூ பொறுத்த மட்டும் படத்தை பார்த்துட்டு வந்துட்டான். அவன் நோபல் ப்ரைஸ் கூட கொடுக்கல, அப்படி தாறுமாறு ரிவ்யூ. இந்த மனுஷன் ரிவ்யூ மட்டும் இல்லை, ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸ் ஒன் டைமில் பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவர் தான். அதில் அவர் முன்னேற முடியல. அதனால தான் எப்படியாச்சும் தமிழ் சினிமா கொலை பண்ணணும், வச்சு செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு இந்த தமிழ் டாக்கிஸ். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் கற்றுக்கிட்டேன், ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி கூட நம்ம இவ்வளோ ஃபேமஸ் ஆகிடலாம், இல்லை காசு சம்பாதிக்கலாம். சரி, இப்போ நம்ம VIP2 எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்ம VIP2 மூவி ரிவ்யூஸ் இவர் எப்படி பண்ணுறது, ஸ்பூஃப் வீடியோ கேட்கலாமா? வணக்கம், வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க வேலையில் பட்டதாரி பார்ட் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலையில் பட்டதாரி பார்ட் 2. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, தனுஷ் படத்தோட ஸ்டார்டிங்கில் வேலை இல்லாமல் இருப்பார். இதை பார்ட் 1 ஒரு கண்டினியூஷன் மாதிரி வச்சுருக்கு. வேலை இல்லாமல் இருப்பார். அப்புறம் என்ன ஆகும், எல்லாம் அதே பார்ட் 1 கதை தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் எப்படி வச்சு போராடி ஒரு வில்லன் கூட சண்டை போட்டு இவர் ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டி வேலையில் பட்டதாரி பார்ட் 2 முடிஞ்சிச்சு இந்த படத்தோட கதை. ஹீரோயின் சொல்லி வச்சுருக்காங்க, அந்த ஹீரோயினுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. ஹீரோயின் வராங்க போகிறாங்க, அங்கங்கே போர் அடிக்கிற நேரத்தில் 4 பாட்டு வேறு வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது, ஒரு வாட்டி கூட தேட்டரில் 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இன்ஜினியர்ஸ் பற்றி எடுத்திருந்தாலும் அந்த பசங்க என்ன கொஞ்சம் போய் ஆர்வத்தில் போய் பார்த்துட்டு வரோம், ஆனால் பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் ஆனால் பார்க்குற மாதிரி இல்லை. எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தூக்கிட்டும் போயிடுங்க, ஏன் பேக்கில் வச்சு லாக்கும் போட்டுங்க, ஆனால் அழுத்திடுங்க.